தந்தை என்று கருதப்பட்டார். போன முறை செய்தனாங்க, இந்த முறையும் செய்ய போறோம். சிலதுகளை சமரியா போட்டிருக்கிறேன். 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்திலையும் அவருடைய அழைப்பு, தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஏப்ரஹாம் ஸ்பாஷல் ஒபீடியன்ஸ். அவர் அதை முற்றிலும் கீழ்ப்படியல், அறகுறையாக கீழ்ப்படிஞ்சார். நாங்களும் பல வேளையில அப்படித்தான் அறகுறையாக கீழ்ப்படுகிறோம். ஸ்கூலுக்கு வாரம், கேமரா ஓன் இல்லை, ரைட்? அப்ப 75 வயது உள்ளவனாயிருந்தான். அவர் என்ன செய்யறார்? தன்னுடைய சகோதரனுடைய குமாரன் ஆகிய லூத்தையும் ரைட் கூட்டிட்டு போறார். அவன் ஒரு யங் ஆள். தாங்கள் சம்பாதித்திருந்த சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தை அடைந்தார்கள். கடவுள் சொன்னாரா கானான் தேசத்துக்கு சொல்லி? கடவுள் சொன்ன எல்லாரையும் விட்டுட்டு வான். இது கடைசியில பார்த்தா தகப்பனை மாத்திரம்தான் விட்டு போட்டு மிச்சம் எல்லாத்தையும் கொண்டு போன மாதிரி இருக்கு. இந்த விதமான கீழ்ப்படிவு தான் நாங்க பல வேளைகள்ல நாங்களும் செய்கிறோம். அதற்கு விளைவுகள் இருக்கு. ஏன் கானானுக்கு போனாரண்டா, அவட்ட அப்பா கானானுக்கு போறதுக்காக ஊரை விட்டு வந்து ஆரோன்ல தங்கி இருந்தவர். அப்ப இவருக்கும் அந்த தன்னுடைய விருப்பங்கள் தேவசித்தம் அல்ல. ஆனா சில வேளையில அது தேவசித்தமா இருக்கலாம். ஆனா கடவுள் சொல்லல. ஆனா கடவுள் பிளப்பிடிக்கையில இவன் கானான் தேசத்துக்கு போனது. பிறகு இவர் அந்த மோரே இடத்துக்கு, சீகம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே இடத்துக்கு வந்தபோது அந்த இடத்துல கானானியர் இருந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த தேசத்தை நீ விரும்பினதை உனக்கு தருவேன். அங்க அவர் ஒரு பலிபீடத்தை காட்டுறாரு. இந்த பழக்கம் அவருக்குள்ள இருந்தது. பிறகு என்ன செய்யறாரு? இப்ப நாங்கள் கனவேர் செய்யற மாதிரி அழைப்புல இருந்துட்டு பிறகு ஆசைகள் எங்கள் அழைப்பை விட்டு விலகி கொண்டு போகுது. அப்ப இவரும் உண்மையா கஷ்டம் வரைக்க, பாவம் கஷ்டம் வரைக்க அவர் ஐயோ சாப்பாடு இல்லை, கொடிய பஞ்சம். அப்ப இவர் அதுக்கு முதல் நெகேவுக்கு போனவர். அது கானான் தேசத்தின் தெற்கு எல்லையில. அது கடவுள் போ சொல்லல, இவர் மோரையில இருக்கேக்க சொன்னவர் இதை தரப்போறன்னு. அப்ப ஏன் போனார் எங்களுக்கு வடிவா தெரியாது. நாங்களும் பல வேளைகள்ல அழைப்பை விட்டு அங்கால இங்கால போறோம். அப்புறம் அங்க போயிருக்கேக்க பஞ்சம் வருது, கொடிய பஞ்சம். அப்ப இவர் ஐத்துக்குள்ள போறார். நாங்களும் கணக்க இப்படி செய்கிறோம். அது சில வேளையில பஞ்சத்தால இல்ல, சில வேளையில ஆசையால நாங்கள் கணக்காரியங்களை செய்ய வலிக்கிறோம். பிறகு நாங்க பார்த்தா ஐயோ அது கஷ்டமா இருக்குது. அங்க போய்க்கு என்ன செய்யறார்? அழைப்பை விட்டு போற நேரம் பார்ஷல் ட்ரூத், முழு போய் சொல்லல, அரை போய் சொல்றார், அல்ல அரை உண்மை சொல்றார். அது உங்களுக்கு கதை தெரியும். சாராய சகோதரி என்று சொல்லி அதனால் வந்த விளைவுகள். அண்ட் பிறகு கடவுள் ஆசீர்வாதங்களை வேற விடுறார். இவர் அழைப்பை விட்டு போனாலும் அவன் மனைவிய அரண்மனைக்கு கூப்பிட்டு கணக்க தாய பாராட்டுறான். ஆனா உலக ஆசீர்வாதங்கள் நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன் என்பதற்கு ஒரு ப்ரூஃப் இல்லை. கடவுளான சாராய காப்பாத்துறார். நாங்கள் முட்டாள் வேலைகளை செய்தாலும் ஆண்டவர் எங்களை அழைத்தவர். ஏன் அழைத்தவர்? எங்கட முடிவுகளால எங்கட குடும்பத்துக்கு வர பாதிப்புகளை அவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா பேச்சையும் கொடுக்கிறார். பார்வோன் கூப்பிட்டு கேட்கிறான், ஏன் எனக்கு இப்படி செய்தாய்? ஆனா எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி விடுறான். அவையில் அங்க கொஞ்ச காலம் இருந்திருக்கிறான். இப்ப என்ன செய்யறார்? கடவுள் ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வள்ளியும் பொண்ணுமான ஆசிகளுடைய சீமானா இருந்தார். அப்ப கடவுள் அவரை சாக்கொண்டு இருக்கலாம் அந்த இடத்துல. ஒரு அரசனோட போய் முட்டாள் வேலையை செய்றீங்களே. அப்ப ஆனா அவர் அப்படி செய்யல, அந்த ஆசீர்வாதங்களை விடுறாரு. நாங்க அந்த ஆசீர்வாதங்களை பார்த்து
நான் செய்கிறது தேவ சித்தம் என்ற முடிவு எடுக்க இயலாது. அதுக்காக உலக ஆசீர்வாதங்கள் இருந்தா நான் செய்யறது பாவம் என்றும் இல்லை. அது உள்ளத்துல சமாதானம், மனம் வார்த்தையால நடத்தப்படணும், உள்ளம் தேவ சமாதானத்தால நிறைந்திருக்கணும். அப்ப அதுதான் ப்ரூஃப் தேவ சித்தமானது. பிறகு அவர் விலகி போனவர் திருப்பி வார, எங்க முதல் பலிபீடத்தை காட்டினாரோ அங்க திரும்பி வார. ஓகே, இதுக்குள்ள எத்தனையோ வருஷம் போயிட்டு நாங்களும் இந்த விதமாக அந்த அழைப்பை விட்டுட்டு, இப்ப நான் ஒருக்கா நான் பார்த்தேன் அந்த நாங்கள், என்னடாப்பா இங்க எல்லாம் சர்ச் நடத்தினாங்களா இருந்தா இது ஒரு ஒரு செல்வந்த நாடு என்ன, அப்ப அதுல வாரவங்களை எல்லாம் தசம பாகம் தந்தாங்களா இருந்தா அது எவ்வளவு காசு. அப்ப நான் ஒருக்கா ஒரு சர்ச், ஒரு கத்தலிக் சர்ச் விட்டுட்டு போன ஒரு சர்ச்சை வேண்டி அதுக்கு பக்கத்துல பாசனேஜும் இருந்தது. அப்ப நாங்களும் அதுல இருக்கலாம், கேம்பஸுக்கு பக்கத்துல அந்த சர்ச்சை நடத்தலாம். இப்ப இதுல அது ஃபுல்லா எங்கட காசுல சர்ச்சையும் வேண்டி வீட்டையும் வேண்டி இதுல வார காசை நாங்க இலங்கைக்கு அனுப்பலாம். நல்ல சிந்தனை என்ன, ஆனா தேவ சித்தம் அல்ல. கடவுள் தான் காப்பாத்தினது. உன்னை நான் அழைச்சது சீசத்துவ ஊழியத்துக்கு. உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, உனக்கு இந்த மாதிரி வரங்கள் இல்லை, இந்த பெரிய கட்டடங்களை வச்சு அதை ஸ்னோ கிளீன் பண்ணி அதுகளை ரிப்பேர் பண்ணி. அப்ப அவரைத்தான் நிப்பாட்டினார். நான் எனக்கு பிரசங்கம் பண்ண விருப்பம், இப்படி ஆக்கள் வந்தா அவங்களுக்கும் என்ற பிரசங்கத்தால ஆசீர்வதிக்கப்படுறாங்க. சரி, வார காசை இல்ல, நல்ல சிந்தனை, ஆனா தேவ சித்தம். பிறகு அவர் திரும்பி வந்து அந்த இடத்துல இருந்து அவரும் லோத்துவும் பிரியினார். லோத்துவும் இதா வந்துட்டார். அப்ப அப்ப இதுக்கு பிறகு ஆபிரகாம் பெருந்தன்மையா நடக்கிறார். நாங்கள் சகோதரர், ரைட், நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், இந்த தேசம் உனக்கு முன்னால இருக்கு, நீ சூஸ் பண்ற, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போ, நீ இடதுபுறம் போனா. அப்ப என்னண்டு இப்படி விசுவாசத்துல வளர்ந்தார். என்னன்னா அவர் அதுல பழகுறார். கடவுள் இந்த கரத்தில இருந்துதான் எல்லாம் வருது. நான் பிளவிட்டாலும் கடவுள் என்னை நேசித்து ஆசீர்வதிக்கிறார். என்னட்ட எதிர்பார்க்கிறது மனம் திரும்பணும். அப்ப லோத்து என்ன செய்கிறார்? டெம்ப்டட் பை த வேர்ல்ட். அவர் மாமா இப்படி சொல்ல, மாமா அவருக்கு சித்தப்பா இப்படி சொல்ல தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அங்க பார்க்கிறார், அந்த சோதோம் கொமோரா எவ்வளவு செழிப்பான ஒரு இடமாக இருக்கிறது என்று சொல்லி. ஆபிரகாம் கானான் தேசத்துல கூடியிருந்தான், இப்ப படிச்சுட்டேன். ஆனா அவங்க பொல்லாதவர்களும் கத்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார். நாங்களும் இன்றைக்கு இந்த உலகத்தை பார்த்து, உலக ஆசீர்வாதங்களை பார்த்து, கடவுளுடைய பார்வையில பார்க்காமல் அழகி இவங்கள் எல்லாம் பாவம் செய்கிறாங்கள் என்று பார்க்காமல் நாங்களும் சோதிக்கப்படுற எத்தனை தமிழாக்கள் கனடாவை பார்த்து, கனடால போனா உழைக்கலாமாமன் என்று உழைச்சு கடைசியில யார தொலைச்சினம்? பிள்ளைகள் தொலைஞ்சாங்க. அவங்க ட்ரக்ஸுக்குள்ளேயும் செக்ஸுக்குள்ளேயும் எல்லாம் போய் பெற்றார கணக்கெடுக்காமல் கணவன் மனைவி கூட பிரிஞ்சாங்க. எனக்கு தெரிய ஒரு போதகர், நல்ல ஸ்ட்ராங்காக ஊழியம் செய்தவர், அவர் ஊழியத்தை முதல் மனைவி ஆக்கினார். அவர்கிட்ட மனைவி சொன்னால், இவருக்கு நான் 2ஆம் பெண்டாட்டி தான், இவருக்கு ஊழியம்தான் முதல் பெண்டாட்டி. அவளுக்கு பிறகு இன்னொரு இளம்படியனோட, அது போதகர் அந்த இளம்படியனை விட்டது மனைவியை கொண்டு கடைகளுக்கு அதுக்கு இதுக்கு கொண்டு போறது. அது அவைகளுக்குள்ள ஒரு இறுதிய பிணைப்பு இவரை டிவோர்ஸ் பண்ணி அவளை கட்டின. பாருங்க, இதெல்லாம் என்னத்தால வருது? ஆண்டவர் தார ஊழியத்தையே நாங்க கட்டிப்பிடிச்சாது. கட்டிப்பிடிக்க வேண்டிய மனைவி எங்களை கட்டவிழ்ந்து போகலாம். அதுக்கு அவ செய்தது சரி என்று நான் சொல்ல வரையில, இதெல்லாம் உலகத்தால நாங்கள் ஊழியத்தாலேயே நாங்கள் டெம்ப் பண்ணப்படலாம். இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பணும்.
லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பொழுது sacrifice of the flesh, எங்கட மாம்சத்தை நாங்கள் பலி கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருது. அப்ப கடவுள் சொல்றேன், நீ பார், இது இந்த சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன். இப்ப சில வேளையில எங்கட மாம்சத்தை நாங்க விட்டு கொடுக்காம இருக்கிறதால கடவுளுடைய ஆசீர்வாதம், இந்த இச்சைய விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. அது பாலியல் இச்சையும் பண இச்சையும் இல்லை, ஊழிய இச்சை கூட சில வேளையில நீ நீ ஊழியத்தை தான் கட்டிப்பிடிக்கிற, அது பஞ்சாதி மாத்திரம் இல்லை. கடவுளே சொல்ற, நீ என்னையா தொழுது கொள்றாய், எல்லாம் உண்ட ஊழியத்தையா தொழுது கொள்றாய். நீ எப்ப விட்டு அவரை உண்மையா தொழுது கொள்ளுவியோ அவர் ஆசீர்வதிக்க பார்த்து கொண்டிருக்கிற. உங்களுக்கு இது சொன்னேன். இதுல லோத்துக்கு பிரச்சனை வந்த நேரம் சித்தப்பா போய் காப்பாத்துறார். பிறகு அவருக்கு பயம் வருது. முதல் முறையாக போருக்கு போய் நான் பார்த்தேன், 318 பேரை கூப்பிட்டு கொண்டு போய் உங்களோட சண்டை பிடிச்சு அவரை காப்பாத்தினது. ஆனா பிறகு பயம் வருது. அப்ப அவர் சொல்றார், ஆபிரகாமே பயப்படாது, உனக்கு இப்படி இப்படி எல்லாம் செய்வேன்டா. அவன் சொல்றான், நான் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறேனே, நீர் அடியேனுக்கு என்ன தருவீர்? தமஸ்கு ஊரான் ஆகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான். இந்த கடவுள் சொல்றது என்ன? உன்ன பெரிய சந்ததி ஆக்குவான். அவன் என்னப்பா, ஐயோ எனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கலையே, ஆனா எந்த வீட்டை இருக்கிற ஆக்கள் எல்லாம் எந்த பிள்ளைகள் மாதிரி தானே. இப்ப எங்களுக்கு வீட்டுல 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு 8 நாட்டை சேர்ந்து, எல்லாம் எங்களோட பிள்ளைகள் மாதிரி தான் இருக்கிறாங்க. நாங்கள் அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு திருமணம் செய்து பிள்ளைகள் பிறந்தா அவங்களும் எங்கட வேற பிள்ளைகள் மாதிரித்தானே. அப்ப இவர் கேட்கிறார், இந்த தமஸ்கு ஊரான் ஆகிய எலியேசரை நீர் அவருக்கு ஊடாக சந்ததியை பெருப்பியுமே. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து இந்த வானத்தை அண்ணாந்துப்பார். நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இன்றைக்கும் அன்பானவர்களே, நாங்கள் எங்கட ஊழியம் வளரணும் என்று சொல்லி என்னென்னவோ எல்லாம் செய்ய பார்க்கிறோம். ஆனா கடவுளை கைவிடுறான், மனுஷிய கைவிடுறான். கடவுள் சொல்றார், நீ எப்ப உதையெல்லாம் விடுவியோ, நீ எப்ப உதையெல்லாம் கட்டிப்பிடிக்கிறத விட்டு என்ன கட்டிப்பிடிக்கிறியோ, பாரு இந்த வானத்து நட்சத்திரம், நீ ஊழியமா விரும்புற, உங்க ஊழியத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஆனா நீ என்ன மாத்திரம் பிடிப்பியா? அல்ல, என்ன எனக்கு கூடாக ஆசீர்வாதத்தை பிடிக்கிறியா? இந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாம்கள் பிள்ளைகளை விட்டிருந்தாலும் வார்த்தை சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். சரி, எலியேசர் கூடாக இல்லைன்னா ஓகே, இப்ப இப்படி செய்ய போறீங்க, இவரு கூடாக இல்லை, எந்த கற்பத்துல பிறக்கிறான், அத விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்ப இன்றைக்கும் பார்க்கிறது, சபை கட்டிடம் அவ்வளவு பெருசு, சபையில எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம், இதெல்லாம் இல்ல. முதல் கர்த்தர் சொல்றது கேட்குதாங்க. பல வேளைகள்ல நாங்க அறகுறையாகத்தான் கேட்கிறோம். அவர் 5 சொன்னா எங்களுக்கு 3 கேட்கு, இல்ல அவர் 5 சொன்னா 8 கேட்கு, அதுல 3 அவர் சொல்ல. அவர் விரும்புறது கட்டிடமும் இல்ல, எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீங்கன்றதும் இல்ல, அவர்கிட்ட சத்தம் கேட்குதா, கேட்கிறத நாங்க விசுவாசிப்போம், அதான் அவர் நீதியன். இந்த மாதிரி இருப்பியா இருந்தா உன்னை அங்கேயோ நான் கொண்டு போவோம், இந்த ஊழியத்தை பெருக பண்ணுவார், நீ நினைக்காத ஊழியம் எல்லாம் உனக்கு தருவார். சரியா? அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார்
தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் எய்ப்தை பற்றி சொல்றார். அவர்கள் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். உன்னை பெரிய சந்ததியாக்க போறேன், நான் அதுக்கு முதல் 400 வருஷம் கஷ்டப்பட போயினேன். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை, எய்ப்தியரை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆபிரகாம் வந்த மாதிரி எகிப்துல இருந்து இது உங்க சந்ததியே அங்க போய் அடிமைகளாயிருந்து வருவார். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு வருவார்கள். ஏனென்றால் ஏமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு ஒரு நீதியான தேவன். அட, இந்த கானான் தேசத்தை உனக்கு தர போறார், அது அது எப்படி நியாயம்? அது எப்படி நியாயம்? இப்ப நானும் ஆண்டியும் மலையத்துக்கு வந்து போட்டு பாச கோபியை கலைச்சு போட்டு பாச கோபி இந்த சேர்ச் எடுத்து எங்கட பிள்ளைகளுக்கு கொடுத்தா பாச என்ன செய்கிறீங்க? அப்ப இன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசம் எங்களுடையது, எப்பயும் உங்களுடையதாயா இருந்தது. பலஸ்தீனியரை பிளவடிக்கிறீங்க. இல்ல, இது கடவுள் எங்களுக்கு தந்தது. அது எப்படி நியாயம்? யாரையோ கலைச்சு போட்டு உங்களுக்கு தந்தது, அது எப்படி நியாயம்னா அவையின் அக்கிரமம். அங்க அவ்வளத்துக்கு நியாய தீர்ப்புக்கு ஏற்ற அளவுக்கு அக்கிரமம் போக விட்டிக்குத்தான் கலைச்சு போட்டு கொடுத்தார். அப்ப இன்னைக்கு இருக்கிறது பலஸ்டீனியன்ஸ் கானானியர் இல்லை, இது பிறகு நடந்தது. ஆனா யூத மக்களுக்கு தான் கொடுத்தார். ஆனா 400 வருஷம் அடிமைகளாக வச்சிருந்து அவையலும் கதறி அலைக. நாங்களும் இன்றைக்கு மனம் திரும்பி மனமுடைஞ்சு ஆண்டவரே என்று கதறி அழும் பொழுது அவர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இப்போ ஒரு 10 வருஷம் போயிட்டது. எய்ப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடைய சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். ஆண்டவர் சொன்ன வேற என்ன, இந்த உண்ட வேலைக்காரனுக்கு கூடாக இதெல்லாம் நடக்க போற இல்லை. அந்த வானத்து நட்சத்திரத்தை பேர் இவ்விடத்துக்கு பெரிய விசுவாசித்தான். ஆனாலும் இப்ப இன்னும் பிள்ளை இல்லை. அப்ப மனைவியே சொல்றாள், இந்த எய்த்துல இருந்து வந்த பாருங்க, எய்த்துக்கு போய் என்ன பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு இருக்கிறாரு. அவள் வடிவான ஒரு பெண்ணா இருக்கணும், அவளோட குடும்பம்ண்டு மனைவியே சொல்றாள். சரி, மனைவிதான் அப்படி சொன்னா இவர் என்ன செய்யறார்? செவி கொடுத்தான். ஏன் அவள் வடிவு, அவளோட உடல் உறவு கொள்ளுவோம்டா? இல்ல, இவர் தொடர்ந்து யோசிக்கிறார். உனக்கு பிறக்கும் பிள்ளை, உனக்கும் சாராய்க்கும் பிறக்கும் பிள்ளை என்ன சொன்னவர்? உனக்கு பிறக்கும் பிள்ளை. ஓ, அப்ப அதானே. இப்ப மனைவியும் சொல்றாள். என்ன, இப்ப மனைவி விரும்பாட்டி செய்யல, அது மனைவியே அந்த சிபாரிசு செய்ய இவரும் யோசிச்சு பார்த்து போட்டு இவரும் செவி கொடுக்கிறார். இன்றைக்கு நாங்களுமே சில வேளையில மனைவி சொல்றாள், புருஷன் சொல்றார் போட்டு கடவுளுக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்து போட்டு அதன் விளைவுகளை பார்க்க. இதால பிறந்ததுதான் இஸ்மேல். சரி, இப்ப ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தார். ஏன் இப்படி செய்தாள்? ஏன்னா அவளுக்கு வேதனையா இருந்து, ஐயோ, எனக்கு பிள்ளை பெற்று கொடுக்க இல்லாம இருக்கு, இருந்தாலும் அந்த ஒரு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொண்டு இருக்குதே, அப்ப நானா இவருக்கு தடையாக இருக்கிறேன். அப்ப அவளே யோசிச்சு போட்டு இப்படி செய்யறார். அவன் ஆகாரோட சேர்ந்த பொழுது அவள் கற்பம் தெரித்தாள். அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தென் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினார். அப்ப நாங்களும் இந்த வாதமாக கடவுளுடைய சித்தத்தை விட்டு விலகி போய் மனுஷி சொல்றாள், மாமன் சொல்றார், அத்தை சொல்றார்,
ரெண்டு போட்டு நாங்க போயிட்டு சில வேளையில உங்களோட பாஸ்டர் சொல்றார், பாஸ்டர் அலெக்ஸ் சொல்றார், அதால பாஸ்டர் அலெக்ஸ் சொன்னா போல அது தேவ சித்தம் அல்ல. நாங்க எங்களால எழுமான அளவுக்கு நல்ல உள்ளத்தோட உண்ட கிரகித்து உங்களுக்கு சொல்லலாம். நீங்க அங்க போயிட்டு அவள் தான் கர்ப்பவதியானவுடன் அவளுக்கு பெரிய சந்தோஷம். இப்ப இவள் என்ன, இவள் முதல் மனைவியா இருக்கலாம், இவளுக்கு பிள்ளை இல்ல, மெலடி தான் இவள். அப்ப நாங்களும் இந்த விதமான முட்டாள் வேலைகளை செய்து சித்தத்தை அதான் சொன்னது, நீங்க மதியற்றவர்களா இருக்காமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். இந்த அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறார். இது எப்படி இருக்கு? இன்றைக்கு நாங்க நம்புற ஜனங்களே ஒன்றை சொல்லுங்க, பிறகு நீங்க அதை செய்து போட்டு பிறகு அவங்களே பழி சுமத்து. கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உண்ட அடிமைதானே அவன், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்கின்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாக நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். இது நல்லமா கூடாதா? சரி, இவர் பஞ்சாது இந்த கதையை கேட்டு கடவுளை கைவிட்டு இந்த முட்டாள் வேலைகளை செய்து பிரச்சனைய விலைக்கு வேண்டினார். இன்றைக்கு நான் போன முறை சொன்ன மாதிரி இஸ்ரேலுக்கும் பலஸ்டீனுக்கும் இருக்கிற இந்த பிரச்சனைகள், இது உலகமே இந்த சண்டையை பார்த்துட்டு இருக்கு. தொடங்கினது ஆபிரகாம் அந்த நேரம் கடவுளை கைவிட்டதால், பூரணமாய் கைவிடவும் இல்லை, பாவம் செய்யணும் என்று போய் செய்யவும் இல்லை. இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணுமா இருந்தா இப்படித்தானோ. பிறகு அந்த காலத்திலேயே விளைவுகள் தொடங்கிட்டு அவள் ஓடி போனாள். அது நல்லமா இல்ல, அது சரியில்லை. ஏன்னா கடவுள் எல்லாரையும் நியாயமா நடத்தணும் என்று விரும்புகிறார். புறஜாதி மக்களை கூட, பிழையை விட்டவர்களை கூட கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றன்றையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? சின்ன ஒரு ரிமைண்டர் கொடுக்கிறார், நீ சாராயின் அடிமை தானே, இப்ப எங்க போற? நான் தானே உன்னை அழைச்சது, இப்ப எங்க போறீர்? அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். இது அப்படி இருக்கு. உண்மையா அவளும் பாவம் செய்தவள் என்ன, அவளும் காரணமாயிருந்தவர் ஆபிரகாம் கடவுள வாக்கு தத்துவத்தை விட்டு விலகி போறது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றார், நீ அவளுடைய அடிமை, நீ திரும்பி போய் அடங்கி இரு. இன்னைக்கு கனவு பேருக்கு எங்களோட ஆதீனத்துக்கு, எங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற தலைமத்துவங்களுக்கு அடங்கி இருக்கிறது கஷ்டமாயிருக்கு. இல்ல அவையில் பிளவடியும். அதை நான் தட்டி கேட்கிறேன். சரியப்பா, நீ முதல் கீழ்ப்படிய, இன்னும் எந்த ஒரு அமைப்புல ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ நீங்கள் கீழ்ப்படியேக்க ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். தலைமைப்பிடம் பிழை செய்யலை என்று நான் சொல்லல, ஃபிட் பிழை செய்கிறதே இல்லை என்று நான் சொல்லல, எங்களை செய்ய விருப்பம் இல்லை. ஆனா சில வேளையில பிள்ளைகள் நடக்கும். ஆனாலும் நான் ஃபிட்டில இருந்து அவங்க சொல்றத என்னால ஏற்றுக்கொள்ளையிலுமா இருந்தா தான் நான் ஃபிட்டில இருப்பேன். நான் சொல்றது, உங்களுக்கு ஃபிட்டில இருக்கிறது கடவுளுடைய சித்தம் இல்லை என்று நீங்க நினைத்தால் நீங்க உண்மையா விட்டுட்டு போயிடணும். அது நீங்க கோகுரூப்ல கூட இருக்கலாம், விட்டுட்டு போயிடணும். போய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன், நாங்களும் ஆசீர்வதிச்சு அனுப்புறோம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் என்னத்தை பாக்குறார், நீ என்ன கட்டி பிடிக்கிறியா, ஊழியத்தை கட்டி பிடிக்கிறியா?
நீ இருக்கிற அமைப்புக்கு அடங்கி இருப்பியா? இல்ல அவங்க எல்லாம் பிளவிடுறாங்கல்லன்னா தாராளமாக விலை போங்கோ. என்ன அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே, அவள் பார்க்கிறாள், ஐயோ நான் நினைச்சேன் ஆபிரகாமின் தேவன், என்னையும் பார்க்கிறீரா? அப்படிப்பட்டவர் தான் எங்கட ஆண்டவர் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாய். எல்ரோயி. ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோகி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறார். ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டார். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்ரவேலை பெற்ற பொழுது ஆபிராம் 86 வயதா இருந்தான். 11 வயசு போட்டு அழைப்பு வந்தாலே. இது ஆண்டவருடைய பெர்ஃபெக்ட் வில் இல்லை. இது இவர் மனுஷிக்கு கதையை கேட்டு செய்ததால இது நடக்கும். ஆனா ஆண்டவர் அந்த நேரத்திலேயும் சரியானதைத்தான் செய்ய விரும்புகிறார். ஆபிராம் 99 வயதான பொழுது இன்னொரு 13 வருஷம் போட்டு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். திருப்பி திருப்பியா சொல்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்பர விழுந்து வணங்கினான். இப்ப அவருக்கு கூட கூட இந்த தேவனை தெரியுது. தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிறேன் உடன்படிக்கை என்னவென்றால், இப்போ ஒரு உடன்படிக்கை செய்கிறார், ஒரு கவினட். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். எத்தனையோ தேசங்களுக்கு நீ தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அப்ப பாருங்க, அந்த அந்த அவற்ற பேர்ல ஒரு எழுத்தை தான் ஆண்டவர் ஆட் பண்ண வேண்டி இருந்தது. ஆனா அங்க அதுண்ட அர்த்தமே எங்கேயோ மாறுது. ஆபிரகாம் என்று சொன்னா பல ஜாதிகளுக்கு தகப்பன். அப்ப யோசிச்சு பாருங்க, இவர் அங்க இருக்கிற நேரம் உங்களோட பேர் என்ன? பல ஜாதிகளுக்கு ஒரு பிள்ளைக்கு தகப்பன் இல்ல, 99 வயசு கிழவனா இருக்கிற பல ஜாதிகளுக்கு தகப்பன். அவங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் கடவுள் சொல்ல இல்லை, உன்னோட பேர் என்ன? பல ஜாதிகளுக்கு தகப்பன். கடவுள் சொல்லி கொடுத்துட்டு வாங்க. அவர் உண்மையுள்ளவர், அவர் உன்னை காப்பாற்றினவர், உன்னை வழி நடத்தினவர். பின்னும் தேவன் ஆபிராமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள். அதுலயும் ஒரு எழுத்த மாத்திர. என் பேர் என்ன? சாராள். பல ஜாதிகளுக்கு நீ தாயா? என்ன பைத்தியமானது? உனக்கு ஒரு பிள்ளை இல்லையடி. உண்ட புருஷனுக்கு பிறந்ததும் உண்ட பிள்ளை இல்லை. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்பர விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானா. அது மாம்சத்துல பிறந்தது. இப்ப நீங்க மாம்சத்துல போய் காரியங்களை செய்து போட்டு அப்புறம் ஐயோ இது ஆசீர்வாதம் கனவேர் செய்கிற மாம்சத்துல ஒரு இடத்துக்கு போறது, மாம்சத்துல உண்ட கட்டுறது. கடவுளே இது ஆசீர்வாதி. கடவுள் இறங்குவர் என்று விண்ணப்பம் பண்ணினார். அப்ப அவர் என்ன சொல்றார்? பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயா. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்.
இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். பாருங்க, சில வேளையில நாங்க கேட்கிறதையும் யோசிச்சு கேட்போம். ஏன்னா அவர் எங்களை நேசிக்கிறார். நாங்கள் வார்த்தையை ஒழுங்கா படிக்காமல், கடவுளை உண்மையா அறியாமல், இதை ஆசீர்வதியும் அதை ஆசீர்வதியும் கேட்க அவர் பெருந்தன்மைய அதை ஆசீர்வதிச்சு, ஆனா தண்ட அழைப்புல விட்டு அவர் கண்ணை எடுக்கல. அங்க எந்த அளத்துக்கு எந்த அளவு வேற ஒன்றும் வேணும். ஆண்டவரே நீ மாத்திரம்தான் தேவை. எனக்கும் ஆன்டிக்கும் கூட நாங்களும் இந்த ஆபிரகாம எங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொண்டு இருக்க ஆண்டவர் ஒருக்கா சொன்னார், நீ ஏன் ஒரு ஆபிரகாமா இருக்கலாது, ஆன்டி ஏன் ஒரு சாராளா இருக்கலாது, why can't you be a father of many nations? இதுதானே அமெரிக்கால இருக்கிற உண்ட அமெரிக்காக எத்தனையோ நாடுகள்ல இருந்து வரையினம் பாருங்க, அது இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். எத்தனை பிள்ளைகளுக்கு நாங்க இன்றைக்கு அவையின் அமெரிக்கன் தாப்பனாக நான் இருக்கிறேன், அமெரிக்கன் தாயாக அவ இருக்கிறார். எத்தனை நாடுகளுக்கு நாங்க போகலாம், அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருக்கும். நாங்க வாரம் இதெல்லாம் தொடங்கினது ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்ட அந்த இது. ஒரு 400 பிள்ளைகள் ஒரு 40 நாடுகளுக்கு மேல இருந்து எங்களோட வீட்டை இருந்து போயிருக்கிறார். இதுக்கு பாஸ்டர் அலெக்ஸ் பெரிய ஆள். அந்த அழைப்பை தந்த அந்த தேவன் பெரியவர். அவரே அதை நிறைவேற்றார். இவ்வளத்துக்கு ஆன்டிக்கு ஒரு பிள்ளை பெறப்படாதுன்னு டாக்டர் சொன்னார். இன்னைக்கு எத்தனை தேசங்களுக்கு அவ தாயா இருக்கிறார். அந்த சாரால் மாத்திரமல்ல, இந்த ரஞ்சனா ஆன்டி கூட அப்படி இருக்கிறார். வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பிறப்போற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி பிறகு அவள் கொஞ்சம் 3 தேவதூதர்கள் வந்து அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர் உட்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவி ஆகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார். சோ ஒரு வருஷத்துக்குள்ள உனக்கு பிள்ளை இருக்கு. சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். 90 வயசு அவர். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு மெனோபோஸ். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ, நாங்கள் உடல் உறவு கொள்ளலாமோ? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை வருவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுன்றோம். அப்ப அந்த நேரம் ஆண்டவர் என்னட்ட கேட்ட பொழுது, நீ ஏன் ஒரு ஆபிரகாமா இருக்கல, உண்ட பிள்ளைகளுக்கு சிரக்யூஸ் யூனிவர்சிட்டியில படிக்கிறது ஃப்ரீ, பெரிய ஒரு வீட்டை தந்திருக்கிற, பிள்ளைகளை விரும்புற ஒரு மனைவியை தந்திருக்கிற, கர்த்தரால ஆகாத காரியம் ஒன்றுண்டோ. த ஹவுஸ் ஆஃப் டேனியல்ஸ். இதை இன்றைக்காக வந்தா கேட்ட, ஐயோ யார் உங்களை சப்போர்ட் பண்றது, யார் சமைக்கிறது இந்த பிள்ளைகளுக்கு? நான் ஏதோ அண்டிய போட்டு கொடுமைப்படுத்துற மாதிரி. ஆண்டவர் வழி நடத்தினார். அப்பா ஒரு நேரத்துல சமைச்சு கொடுத்த, ஒரு நேரத்துல அவங்களே சமைச்ச கால. இப்ப நாங்க சமைக்கிற இல்லை. ஆபிரகாமும் சராயும் கிளவியும் கிழவனே வந்த மாதிரி நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனா கர்த்தர் தன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறார். நாங்கள் அங்கேயும் இங்கேயும் எகிப்துக்கும் அங்கேயும் எல்லாம் ஓடாமல் அவரோடு நிற்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு சித்தத்தை புரிந்து சித்தத்தை செய்யும் பொழுது அவர் உயர்த்துறார். உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப, அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்றால், சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறத்தார். அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தா என்ன? இல்ல பாஸ்டர், நான் அப்படி இல்லை பாஸ்டர், நான் எனக்கு கசப்பு இல்லை பாஸ்டர், நான் அப்படி செய்யல பாஸ்டர், இதாலதான் இப்படி செய்தேன் பாஸ்டர்.
கடவுளுக்கு எல்லாம் தெரியுமாப்பா. நீங்க எனக்கு மறைக்கலாம், குரூப்புக்கு மறைக்கலாம், உங்களையே நீங்கள் ஏமாத்தலாம். ஆனா கடவுளுக்கும் உங்களோட உள்ளம் தெரியும். இதுக்கு பிறகு அங்கு சோடோம் கொமோரா, லோத்து உலகத்தை பார்த்து மயங்கி போய் ஆரம்பித்த ஊழியம் அவர் அழிக்க போறேன்னு போறார். இப்ப பாருங்க, ஆபிரகாம் முதலே 3 அரசர் மேல் போய் அவனை கைப்பிடிச்ச நேரத்தில் அடை தனக்கு நல்லதை எடுத்துட்டு போனவன் கண்டு விட்டாரா? போய் சண்டை பிடிச்சு முதல் முறை அவர் சண்டை பிடிக்கிறார். இப்ப இவங்க ஆபிரகாம் தேவனுக்கு நண்பனாகி ஆபிரகாம் என்று மறைக்க இயலாதுன்னு சொல்லினா அழிக்க போறாரு. அந்த கானான் தேசத்தில் கானானியருடைய பாவம் முத்தின பொழுது அவையில கலைச்சு போட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தவர் இப்பயும் சோதோம் குமாரோட பாவம் முக்கியபடியா அழிக்க போறார். அப்ப ஆபிரகாம் எடுத்து ஐயோ இந்த பெருமானம் அங்கதானே இருக்கிறான் என்று சொல்லி அவரோட பேரம் பேசுறான். அப்ப என்னண்டு ப்ரே பண்றான், கடவுளை நீர் ஒரு நீதியின் தேவன், நீர் எப்படி ஒரு 50 நீதியானவர்கள் அந்த இடத்துல இருக்கேக்க மற்றவங்கள் செய்யற பாவத்துக்காக நீர் அழிச்சா உம்மோட பேருக்கு என்ன நடக்கும்? சோ அப்படி இருந்தா நான் அழிக்க மாட்டேன். இப்ப என்ன செய்யறான்? 5 பேர் அந்த 50ல குறைஞ்சா நீர் அழிக்க போறீரா? பாருங்க, அவன் 45 பேர் திருப்பி சொல்லாம 5 இன்னொரு 5 பேர் இன்னொரு 5 பேர் கடைசியில 10க்கு கொண்டு வந்துட்டான். நம்பர் அதுவும் இல்ல 10 பேர் இருந்தா, ஆனா அந்த இடத்துல 10 பேர் இருக்கு. அவர் அழிக்கிறார். உங்களுக்கு கதை தெரியும். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்தை இந்த தெற்குக்கு போயக்கே பிரச்சனை தான். இப்ப ஏன்டாவா இப்ப ஏன் தெற்குக்கு போற? உனக்கு தானே ஒரு வருஷத்துல பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்லி அதை எனக்கு அதுல பிடிக்க முடியல. எனக்கு ஏன் என்று சொல்லி தெற்குக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கோரோரிலே தங்கினான். அங்கே ஆபிராம் தன் மனைவியாகிய சாராளை தன் தகோதரி என்று சொன்னதினாலே பேராவின் ராஜாவாக அபிமலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய். இது யோசிச்சு பாருங்க. அடே, உனக்கு ஒரு வருஷத்துல உண்ட மனசி பிள்ளை பிறப்பால் என்று சொல்ல விட்டிக்கு இந்த முட்டாள் வேலையை செய்யறே. நாளைக்கு பிள்ளை பிறந்தாலும் உண்ட பிள்ளையா அபிமலேக்கின்ற பிள்ளையா? எத்தனை முறை இந்த முட்டாள் வேலையில நாங்க செய்யறோம். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு இருக்காம எங்கட வாஞ்சைகளை பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதை தேவசித்தம்னு நினைக்கிறேன். அப்பொழுது அபிமலேக் ஆபிராமை அழைத்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? கடவுள்கிட்ட அடி பண்றேன். நாங்களும் இப்படித்தான் அழைப்பை விட்டு ஆசைகளை நோக்கி போய் தான் ஆண்டவர் சொல்வார். இப்ப சில பேர் நீங்க ஒன்றை செய்ய வழிகிட்டு போட்டு காசு இல்லையன்றதில் அங்கேயில பெரிய பிறகு அவர் ஒரு இதொண்டு போட்டேன். நான் எனக்கு அந்த போதாயிரம் தெரியாது. ஆனா அவர் கேட்கிறார், ஆண்டவர் தான் உங்களை இதுக்கு அழைச்சாரா இருந்தா நான் கேட்கிற மாதிரி அவர் கேட்கிறார். அவர் தராமல் இருப்பாரோ? ஆண்டவரா அழைச்சார். பாருங்க, இப்ப நாங்க கடைசியில குழம்பி போய் இருக்கிறோம். அவசரப்பட்டு தேவ சித்தத்தை கிரகிக்காமல் போய் காரியங்களை செய்கிறதா? பின்னும் அபிமலேக்கு ஆபிராமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தான் என்றான். அதற்கு ஆபிராம், இவ்விடத்தில் தேவ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். தகப்பனுக்கும் இன்னொரு தாய்க்கும் பிறந்தது. அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியா. சரி, இப்ப பார்ப்போம். அங்க 12ஆம் அதிகாரத்துல அழைப்பு மாதிரி அப்ப அவர் விசுவாசத்தின் தந்தை அல்ல. கடவுள் அவனை வளர்த்து இப்ப இன்னொரு அழைப்பு வருது. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் மேல் கடாட்சமானார் என்றா கிருபை பாராட்டினார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அவர் நியமித்த நேரங்கள் இருக்குது அன்பானவர்.
அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டார். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். இன்றைக்கு யூத மக்களுக்கு அது ஒரு அடையாளம். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த பொழுது ஆபிரகாம் 100 வயதா இருந்தார். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இப்பதான் இவன் உண்மையா விசுவாசத்தின் தந்தையா, நீங்க உண்மையுள்ள ஊழியக்காரனா, நான் உண்மையுள்ள ஊழியக்காரனா, ஆண்டவர் சோதிக்கிறேன். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை என்றார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்றான். அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று. ஐயோ ஆண்டவரே, இது என்ன சோதனை! 25 வருஷமாக நான் எத்தனை பிரச்சனைகள் மனஸ் பாரங்களோட போய் நீர் பிள்ளைய தந்து போட்டு பிள்ளைய பலி கொடுக்க சொல்றீங்க. நீர் ஒரு கொடிய தேவன் மாதிரி இருக்குது. அதெல்லாம் கேட்டானா? என்ன செய்தான்னு பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலி கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் குறித்த இடத்துக்கு போனான். முதல் அவர் காணான் தேசத்துக்கு போக சொல்லல, இவர் போனது. இப்ப தேவன் குறித்த இடத்துக்கு போறான். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். கடவுள் சொன்னா அந்த இடத்தை காண்றார். அதான் அந்த இடத்துக்கு அவர் அதுக்கு முதல் போயிருந்திருக்க மாட்டார். இப்போ அந்த இடத்தை கண்டோன்னு என்ன செய்யறாரு? கடவுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். அந்த நீ பேசின நான் தான் பேசினேன், இந்த அந்த இடம் இருக்கு. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு, பலி கொடுக்க போறார், ஆனா தொழுது கொண்டா. தொழுது, அன்பானவர்களே, வர்ஷிப் பண்றது ரோமர் 12ஆம் அதிகாரத்துல சொல்லுது, உங்களோட உடம்ப ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க, வேற ஒன்றும் வேணாம், உங்களோட சித்தம் தான் தேவை. அப்ப அவர் அதுல பொய் சொல்ல இல்லை. நான் ஆனா ஞானமாக பதில் சொல்ல, இவங்க விட்டுருப்பாங்களா நான் கொல்ல போறேன்னு சொல்லி. உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம், வருவேன் என்றும் சொல்ல, வருவோம் என்ற என்னத்தால் அப்படி சொன்ன? ஆபிரகாம் தகன பலி கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்ட. இது என்ன கொடுமையா இருக்குது! பிள்ளைக்கு மேல இந்த இதெல்லாம் வச்சு போட்டு நீர் நெருப்பையும் கத்தியையும் வச்சிருக்கு. இருவரும் கூடி போனார். அதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நானும் யோசிச்சுப்பான். ஏன்னா அவனை கொல்றதுக்கு கத்தி தேவை. அதான் அங்க இங்க கொடுக்க விரும்பல. ஆண்டவர் சொன்னதை நான் செய்ய, தகன பலி கொடுக்கிறதுக்கு நெருப்பு தேவை. இதையும் நான் அங்க இங்க கொடுக்க விரும்பல. அந்தளத்து உண்மையா விசுவாச தந்தையாக கடவுள் மாற்றிட்டார். எங்களையும் மாற்றிக்கொண்டு வார. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். எப்படி இருக்கும் மங்கள? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார்.
அவருக்கு அவனோட விசுவாசம் இப்ப அங்க போயிட்டு அவனை பொறுத்த மட்டும் அப்போ நீதான் அந்த தகன வேலை. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆண்டவர் ஏதோ செய்வார், இதுவரை செய்யாத ஒன்றை செய்வார். ஆனா இல்ல அவர் பலி கொடுக்க சொன்னாலும் அவன் ரெடி. இந்த மாதிரி எங்களோட விசுவாசத்தை வளர்க்க விரும்புறார். அதுலதான் ரோமர்ல இருக்கு. அவன் ஹீ ரீசன்ட் ஒரு செத்தால கூட ஒழுப்பிட்டு வர ஆண்டவரால முடியும். அவே இந்த பிள்ளைய பலி கொடுக்க சொன்னாலும் நான் பலி கொடுக்க போறேன். ஆனா கடைசியில தான் கொடுக்கிற பலியில இல்ல அவன் காடு, தான் வணங்குற தெய்வத்தை அவர் என்னெல்லாம் செய்வார். 100 வயசு கிழவனுக்கு பிள்ளைய கொடுத்தவர் ஒரு செத்தான உயிர்ப்பிக்க இயலாதா? கடவுள் பார்த்துக் கொள்வார். அப்புறம் கூடி போய் தேவன் அவன் சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஐயோ, எப்படி இருக்கும்? நீங்க 25 வருஷமா கட்டின ஊழியத்தை ஆண்டவர் பலி கொடுக்க சொன்னா, ஐயோ ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தியாகங்கள் அதெல்லாம் இல்லை அன்பானவரே. கேள்வி ஆண்டவருடைய சத்தம் தெளிவா கேக்குதா? அன்றைக்கு நான் அங்க அந்த சர்ச்சை வேண்டாம விட்டதாலதான் இன்றைக்கு ஹவுஸ் ஆஃப் டேனியல்ஸ இந்த இடத்துக்கு யோத்தி இருக்கிறேன். நாங்க இப்ப இருக்கிற வீடு கேம்பஸ்ல ஒரு 12 வீட்டை தந்திருக்கிறேன். அதை இழந்திருப்போம். இதுதான் எங்கட அழைப்பு, சிசுத்துவம். அதுக்கு பிறகு ஃபிட்டை தந்திருக்கிறேன். நீங்க நினைக்கலாம் இது சும்மா சும்மா நடக்கிறவர்களே, ஆண்டவர் வழி நடத்தித்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி, சரி வேற ஒன்றும் வரையில, இனி வெட்டி போட்டு அதுக்கு பிறகுதான் உயிர் கொடுக்க போறாருந்தா அவர் செய்வார். தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். பாருங்க எங்க மட்டும் போறான். அதுலதான் உங்களுக்கு போன முறையும் சொன்னா ஃபிட்டை கட்டி பிடிச்சோன்னு ஒன்றையும் நான் கட்டிப்பிடிச்சோன்னு இல்லை, ஆண்டவரை தான் கட்டிப்பிடிச்சோன்னு இருக்கேன். நாளைக்கு ஃபிட்டுக்கு அவர் இன்னொரு தலைவரை உருவாக்கினா சரியப்பா, எனக்கு உலகத்துல அப்பாக்கு செய்யறதுக்கு எத்தனை எல்லாம் இருக்குது. இந்த ஃபிட்டை நான் கட்டிப்பிடிச்சு இதுல நான் சந்தோஷம் காண தேவையில்லை. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிராமே ஆபிராமே என்று கூப்பிட்டார். அதற்கு இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதான் நான் சொல்ற காட்சி. இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். ஹீ ப்ரொவைட்ஸ் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்போ அவன் விசுவாசத்தின் தந்தை. அந்த விசுவாசம் என்ன? அவன் ஊழியத்தின் மேலேயா? இந்த யெகோவா கடவுள் அவரை வழி நடத்தி அவன் விட்ட பிள்ளைகள்ல இருந்து அவனை காப்பாற்றி அவனை உயர்த்தி, அதுதான் ஐயா விசுவாசம். கர்த்தருடைய தூதனாவர், இது உங்களுக்கு தெரியும், 2ஆம் முறையும் வந்து சொல்றார், உன்னை இன்னும் லோத்தை விட்டு பிரிஞ்ச பொழுது ஆசீர்வதிச்சா, இப்பயும் அவன் இது உண்மையான விசுவாசம் என்றதை நிரூபிச்ச பொழுது இன்னும் ஆசீர்வதிக்கிறார். Was Abraham considered a father of faith? Why was Abraham considered a father of faith? Because his God was a faithful father. தேவன் உண்மையுள்ள ஒரு தகப்பன். அவர் இவனை விசுவாசத்தின் தந்தையாக்கினார். பாத்தீங்கன்னா, ஃபெய்த்தும் ஃபெய்த்ஃபுல்லும். ஃபெய்த் வாரது அந்த ஃபெய்த்ஃபுல். அந்த ஃபெய்த்ஃபுல் வந்து நான் இல்ல, தேவன். Thus, are you becoming a father of faith?
ஊழியத்தை கட்டி எழுப்புறீங்களா, விசுவாசத்தை கட்டி எழுப்புறீங்களா? அந்த விசுவாசம் என்றால் என்ன? How to become a father of faith today? Put your trust in the faithful father. உங்களோட அப்பா is faithful. Don't waste your challenges. உங்களோட பிரச்சனைகளின் மத்தியில discern his will. அதான் சொல்ற, ஆட்சிக்கு இடம் கொடுத்தீங்களா இருந்தால்தான் ராஜாவுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுதுதான் ராட்சியத்தை காண்பீர்கள். அவர் இப்படி ஆட்சி செய்து கனவேர் நான் பாக்குறேன், ஆட்சி எல்லாம் குழப்பி வச்சோம் நிக்கிறேன். ஆட்சி அவருடைய சித்தம், எந்த பிரச்சனையிலையும் அவர்கிட்ட சித்தம், அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆட்சிக்கு இடம் கொடுக்குறீங்க. அப்ப பரலோக ராஜ்யத்தின் காட்சியை பார்ப்பீங்க. அது எப்படி நீங்கள் சாட்சி சொல்லாம இருக்கலும் அது. And whenever he reveals his will or your weakness, sometime உங்களோட பலவீனங்களையே அவர் காட்டுவார். அப்ப கீழ்ப்படியுங்க. And write down your encounter immediately. This is your altar. ஒரு ஜேர்னலை எடுத்து எப்பப்ப உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவுல இருந்து ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வந்ததோ அதை எழுதி வைங்க. இந்த நாள்ல ஆண்டவர் இந்த வார்த்தைகளுக்கு கூடாக பேசினார். ஷேர் வித் அன் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். உங்களோட மனைவியோடையோ உதவி போதகரோடையோ யாரோடையோ அதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சாத்தான் டவுட் பண்ண வைப்பார். And don't delay the implementation. என்னில அன்றியும் சொல்லுவா, என்னில இருக்கிற கடவுளுடைய கிருபையால தந்த ஒரு ஒன்று கடவுளுடைய சித்தம் என்று தெரிஞ்சிட்டுதான் நான் உடனே அதுக்கு பிறகு யோசிக்கிறது. சில பேர் நான் ஜபிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவர் சித்தத்தை ரிவீல் பண்ணிட்டார், சித்தத்தை செய்ய வேண்டியதான் என்ற கடமை. சரி, இல்ல நான் சித்தத்தை கிரகிக்கிறதுக்காக ஜபிச்சுக்கோ. நாங்க இருக்கிற என்னப்பா, என் அப்பா எனக்கு உடனே சொல்ல மாட்டார. சரி, ஒரு நாள் 2 நாள், சில மேபி 10க்கு ஜபிக்க 1க்கு ஒரு 10 நாள் நிக்க சொல்ற. சில விளையில 10 வருஷமே நிக்க சொல்லலாம். ஆனா பொதுவாக அப்பா உடனே பேசுவார். நாங்க ஜபத்துக்கு பின்னால மறைஞ்சு கொண்டு இருக்கிறோம். நான் ஜபித்து கொண்டு இல்ல. உங்களோட உள்ளம் உங்களோட மனம் வார்த்தையால புதுப்பிக்கப்படையில, உள்ளம் சமாதானத்தால நடப்பிக்கப்படக. தெரிஞ்சிட்டுதான் செய்யுங்க. டோன்ட் டிலே த இம்ப்ளிமெண்டேஷன். சாத்தான் வருவான். Whenever you feel scared or tempted, revisit your altars. சொன்னாங்க, இங்க ஒரு பிள்ளை இருந்த பிரசன்ன ஆண்டு, one of the first 10 years. அவள் ஒரு ஜேர்னல் வச்சு எப்பப்போ ஆண்டவர் பேசினாரோ எழுதி வச்சிருப்பாள். எப்போ அவளுக்கு கொஞ்சம் மனச்சோறு வார நேரம் தந்த ஜேர்னல் எடுத்து, இந்த நாள்ல இந்த இது வந்தது, இதுல இது நடந்தது, கடவுள் என்னோட பேசினார், அவளுக்கு உற்சாகம் வரும். ஒரு ஆட்சி காட்சி சாட்சி. எந்த நேரத்துல உங்களுக்கு கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னு தெரிய வந்தது, நீங்க அதுக்கு ஆட்சிக்கு இடம் கொடுக்குறீங்க. ராஜாக்கு ஆட்சிக்கு இடம் கொடுக்கும் பொழுது ராஜ்யத்தின் காட்சியை காண்பீர்கள். சாட்சி சொல்லாம இருக்கிறார். How to increase our faith? எங்களோட விசுவாசத்தை எப்படி வளர்ப்பது? ஆபிரகாமோட விசுவாசத்தை பிதாவானவர் வளர்த்தார். விசுவாசத்தின் அடிப்படை அன்பானவர்களே FAITH, Father's faithfulness. தேவன் உண்மையுள்ளவர். இருதய நிச்சயம் எங்களுக்கு இருக்கணும், அவர் உண்மையுள்ளவர். அதுக்குள்ள யூ திங்க் அண்ட் ஆக்ட். நீங்க யோசிக்கணும். விசுவாசம் ஒரு முட்டாள்தனமாக செய்கிறது இல்ல. கடவுள் தந்த மனதை வச்சு நீங்க யோசிக்கணும். இப்ப பாஸ்டர் ரோஹானும் சிஸ்டர் டயனாவும், ஆண்டவர் இப்ப நாங்க என்ன செய்யறது? அந்த வீட்டுக்கு திரும்பி போறதா, 2ஆம் மாடி கட்டுறதா, இல்ல இன்னொரு இடத்துல போய் ஊழியத்தை செய்யறதா? யூ மஸ்ட் திங்க் அண்ட் யூ மஸ்ட் ஆக்ட். ஆனா உங்களோட இருதய நிச்சயம் இருக்கும், அவர் உண்மை உள்ளவர். இந்த அவர் உண்மை உள்ளவர் என்றது என்ன? ஹிஸ் கேரக்டர் நெவர் சேஞ்சஸ். அவருடைய குணம் மாறாது. மனுஷன் இந்த ஃபெய்த்ஃபுல் என்றாலே நிலையானவர், மாறாதவர். இன்னைக்கு உலகம் மாறுது, மனுஷர்கள் மாறுறாங்க, சந்தர்ப்பங்கள் மாறுது, என்னத்தை பிடிச்சு வாழ்றது. அவர் மாறாதவர், அவருடைய குணம் மாறாது. His promises never fails. அவற்றை வாக்குத்தத்தம் ஒரு காலம் போய்க்காது. அப்ப ஆவியானவர் ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து உங்களுக்கு பிடிச்சு கொண்டா அதை பிடிச்சு கொண்டு இருக்கணும். His principles always guide.
அவற்ற படிப்பினைகள் இருக்குது. Love God and love your neighbor. Make disciples of all nations. இதுகள் எப்பயும் கைட் பண்ணும். ஆனா இல்ல, எனக்கு அதெல்லாம் எனக்கு என் ஊழியம் வளர்ந்து நான் பெரிசா மஸ்கலியாலும் ஒன்று செய்யணும் கஷ்டம்தான். இல்ல, ஆண்டவர் தந்த படிப்பினைகள். He never gives up on us. அதுவும் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ். அவர் கைவிட்டாரா ஆபிரகாம்? எத்தனை பிள்ளைகளை சாராய கைவிட்டாரா? ஆகார கைவிட்டாரா? இல்லையே. இஸ்மவேலை கைவிட்டாரா? நிச்சயமா ஈசாக்க கைவிடல். இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஃபர்கிவ் அஸ். ஆனா எங்களுக்கு தாழ்மை. இன்றைக்கு நான் கடவுள்கிட்ட சொன்னோம், ஆண்டவரே என்ன மன்னியும். மடையன் மாதிரி திருப்பி அவருக்கு எதிராக போய் பாவத்தை செய்யல. ஒரு காரியம் இது சரியா பிள்ளையா இருந்து கொண்டு திருப்பி செய்யறேன். அதுக்காக என்ன போட்டு அடிக்க தேவையில்லை. அவர் மன்னிக்கிறவர் என்று தெரியும். ஆண்டவரே நான் ஏன் இப்படி இதுல திருப்பி இதுல போறேன். அவர் வழி நடத்தினார். இதுதான் எந்த சந்தர்ப்பத்திலேயும் அன்பானவர்களே, இதான் ஆபிரகாம் செய்தான். பிழைய விட்ட நேரத்தை யூ மஸ்ட் திங்க் அண்ட் ஆக்ட். சிந்திக்கணும், செயல்படணும். ஆனா எல்லா சிந்தனைக்கும் இடம் விடையலாது. இருதயத்துல நிச்சயம் என் அப்பா உண்மையுள்ளவர், அவர் எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்தாரா, அப்பா அப்படியும் காப்பாற்றுவார். அவர் தந்த வாக்கு தத்தத்தை அவர் மறக்கிறவர் அல்ல. அவருடைய ஆவியானவரை எனக்கு தந்தாரா, அவர் வழி நடத்துவார். அவருடைய சபையை தந்தாரா, அவங்களை என்ன உற்சாகப்படுத்துவாங்க. இப்படி நாங்க செய்ய எங்களுடைய விசுவாசம் வளரும். Note that Abraham did not have the experience of others. அவனுக்கு மற்றவர்களுடைய அனுபவம் இருக்கேன். அவன்கிட்ட பைபிள் இருக்கேன், அவன்கிட்ட பரிசுத்தாவியானவர் இருக்கேன், அவனுக்குள்ள இருக்கேன். அவருக்கு மேலேந்து வழி நடத்தினர். சர்ச் இல்ல. Thus we who have all these should be able to grow our faith much faster. ஆபிரகாமுக்கு 25 வருஷம் எடுத்த மாதிரி எங்களுக்கு எடுக்கப்படாது. அதுதான் இவர் சொல்றார் ரோமர் 12:2. லோத்துக்கு என்ன நடந்தது? உண்மையா சாத்தான் இந்த உலகத்தை காட்டி, சோதோம் கொமோராவை காட்டி, பாலந்தேனு மோடுதன்று நம்ப வச்சு அவன் சோளுக்குள்ள குப்பையில கொண்டுட்டான். அதுல இருந்து அவன் விருப்பங்கள் சிந்தனைகள் எல்லாம் அதுல இருந்து வருது. அது பாவத்திலையும் மரணத்திலையும் ஆண்டவரோடு இருக்கிற உறவுல மரணத்தை கொண்டது. அப்படின்னா என்ன? சில பேருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம், எல்லாத்துக்கும் ஒரு கவலை, எல்லாத்துக்கும் மற்றவன்ல குறை சொல்றாரு. உங்களுக்குள்ள உண்மையா ஜீவன் இருக்குதா இல்ல ஜீவன் போயிட்டுதான்? ஐயோ கிறிஸ்தவன், நான் நேற்று ஒரு சபையில போய் நான் கேட்டேன், கிருபை அன்மெரிட்டட் ஃபேவர். நாங்க அத எங்களுக்கு ஆண்டவர் தர தேவையில்லை. ஆனா அவற்ற குணாதிசயத்தால தாரார். ஆனா அது அன்கண்டிஷனல் ஃபேவரா, நிபந்தனை இல்லாத ஃபேவரா? அப்படி இல்லை. நிபந்தனை விசுவாசம். இன்னைக்கு நான் சொன்னேன், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இந்த எவ்வளவோ கிருபைகளை இழந்து போட்டு பாரத்தோட இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் ஆபிரகாம பாத்தீங்களா இருந்தா ஆவியானவர் அவரை வழி நடத்தினார். அவருக்கு மேல இருந்து, இன்றைக்கு எங்களுக்கு உள்ள இருந்து வழி நடத்துறார். அவர் என்ன செய்யறார்? எங்கட ஆத்மாவை விட்டு போட்டு எங்கட ஆவிக்குள்ள வார்த்தையை விதைக்கிறார். லோகோஸ போடுறார் பைபிள் டிபாசிட்ல. அதுல இருந்து எங்கட வாஞ்சைகள் சிந்தனைகள் எல்லாம் அதுல இருந்து வரைக்கும் என்ன செய்யும்? சமாதானமும் ஜீவனும். அதுதான் ப்ரூஃப். எப்படி வளர்ந்து வரைக்க சுஜி அந்த சர்ச்சை விடு, ஏன் உனக்கு வேண்டிய எனக்கு தெரியும், அதை வேண்டாம், உண்ட அழைப்பா அது இல்ல. பாருங்க, இன்றைக்கு ஒரு ஹவுஸ் ஆஃப் டேனியல்ஸ் நீங்க எங்கட விட்ட வந்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எத்தனை நாட்டு பிள்ளைகள் இருந்து அருமையாக ஒருமனமாக ஊழியத்தை செய்யறான். எங்களை கடவுள் சொல்றார், இப்ப உயர்த்தி விட்டுருக்கேன், நீ போய் ஃபிட்டஸ் செய், நீ உனக்கு நான் கற்று தந்ததுகளை இந்த போதாயிரமா இருக்க கற்றுக்கொடு. சமாதானமும் ஜீவன்.
ஆல்ரைட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இது காட்ஸ் வில். உங்களுக்கு முதல் சொன்னா அந்த ஆவியில அவர் போட்டு வைக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும், காசு பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, உறவு பிரச்சனையா, நோயா, அந்த ஆவியில இருந்து நீங்க வார்த்தையை வித்ட்ரோ பண்ணணும். வித்ட்ரோ பண்ணி உள்ளத்துல சமாதானமும் ஜீவனும் இருக்கும். அப்ப சித்தம் இல்ல. உங்களுக்கு ஞான குறைவுள்ளவா இருந்தா ஞானத்தை கேளுங்க, ஆனா நம்பிக்கையோட கேளுங்க, அவர் தருவார். அல்லது நீங்க கன்ஃபர்மேஷனை கேளுங்க, ஆண்டவரே இது நீரா, அவன் கிடியன் கேட்ட மாதிரி வார்த்தை கூட கன்ஃபார்ம் பண்ணுவார். லுக் அரவுண்ட் ஃபார் க்ளூஸ். அது சில வேளையில அவர் ஒரு கனவை பாவிப்பார், ஒரு தீர்க்க தரிசனத்தை பாவிப்பார். கடைசியில உள்ளத்துல சமாதானமும் ஜீவனும். ஓகே, சாரி, மறுபடியும் கூட நேரம் எடுத்துட்டேன். பட் தேங்க்யூ. நீங்க ஒரு 2 minutes எல்லாரும் இந்த நேரத்துல நீங்க ஆண்டவரோட உறவாடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உங்களோட சந்தர்ப்பங்கள் அவருக்கு தெரியும். இதுல அவர் என்ன சொல்றார்? நீங்க ஆண்டவர் உங்களோட இடைப்படுறத உங்களோட ரீஜனல் மீட்டிங்ஸ்ல போய் ஷேர் பண்ணு. பிதாவே, இந்த கூட்டத்துக்காக நன்றி. நீர் ஆபிரகாமுடைய வாழ்க்கை கூடாக பிதாவே, யூ ஆர் அ ஃபெய்த்ஃபுல் காட். நமது விசுவாசத்தின் ஆரம்பமே ஃபாதர்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். எங்களுடைய இருதயத்தின் நிச்சயம், அப்பா என்னை கைவிட மாட்டார். அப்பாவுடைய வாக்குத்தத்தம் பொய்க்காது. அவருடைய படிப்பினைகள் என்னை வழி நடத்தும். அவர் என்னை எப்பொழுதும் மன்னிக்க தயாராக இருக்கிறார், ஆசீர்வதிக்க விருப்பமாய் இருக்கிறார். அதற்குள், அந்த பவுண்டரிக்குள் நான் சிந்தித்து செயல்பட்டு அதை திரும்ப திரும்ப செய்யும் போது வருகிற சந்தர்ப்பங்களுக்கூடாக என் அப்பா என்னை ஒரு விசுவாச வீரனாக மாற்றி வருகிறார். அந்த விசுவாசத்தினால் அவருடைய கிருபைகளை கூட கூட, அவருடைய வாக்குத்தத்தங்களை, அவருடைய ஒரு செல்ல பிள்ளையாக நான் இருந்து பிதாவே, எங்களை அவர் பாவித்து ஊழியத்தை நாங்கள் வளர்க்க விரும்ப அவருடைய மகிமைக்காக உள்ளம் ஏங்குகிறவர்களாக இருக்கும் பொழுது, அப்பா எங்களுடைய ஊழியங்களை பெருப்பிக்கிறது எங்கள் கண்கள் காணட்டும். பெருப்பிக்காமல் இருந்தாலுமே அப்பாவுடைய முகத்திலே வருகிற அந்த சந்தோஷத்தை, அந்த சிரிப்பை பார்த்து நாங்க வாழ்க்கையை செலவழிக்க எங்களை கற்றுத்தார். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சாரி, நீங்கள் நாங்க கூட்டம் முடிஞ்சது. உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் விசுவாச வீரர்களாக, அவரை கட்டி பிடிக்கிறவராக நீங்க வளர்ந்து உங்களை பார்க்கிற மற்றவர்கள், கோபு பாஸ்டர் அவர்கிட்ட நான் படிச்சது, அவருக்கு எல்லாமே பிதாவோட இருக்கிற உறவு தான். இன்னத்தையும் மேற்கொள்ள தயாரா இருந்தேன். சரியா? ஆமீன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கூட்டம் முடிஞ்சது. யாராவது 2 காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினா பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்க தொடர்ந்தும் இந்த